ஹாய் மக்களே வணக்கம். இது உங்கள் சங்கமித்ரா. இப்போது நான் உங்களுக்கு ஒரு அழகான வழக்கு இந்திய சுற்றுச்சூழல் சட்டத்தில், அதாவது என்விரோன்மெண்டல் லால மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய ஒரு வழக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வழக்கு பெயர் என்னென்னா டிஎன் கோடவர்மன் திருமால்புட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ் தான். இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கோட மனுதாரர் யாருன்னா டிஎன் கோடவர்மன், அவர் தான் மனுதாரர். இந்த வழக்கை பற்றி நம்ம இப்போ ஏன் பார்க்குறோன்னா, இந்த வழக்கு தான் சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்தியாவில் நிறைய வழக்குகளை இந்த வழக்கெல்லாம் திருப்பு முனையை ஏற்படுத்திய வழக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கும். அதில் ஒரு வகையான வழக்கு தான் இந்த வழக்கு. இந்த டிஎன் கோடவர்மன்கிற கேஸ் மூலமாக என்ன அப்படி பெரிய மாற்றம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா, சுற்றுச்சூழல் சட்டம், அதாவது என்விரான்மெண்டல் லால காடுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விரிவான விளக்கத்தையும் நீதிமன்றத்தோட பார்வையிலிருந்து காடுகள்னால் இதுதான்ப்பா காடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை கொடுத்த வழக்கு இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன அந்த கோடவர்மன் கேட்டார், நீதிமன்றம் எதனால் காடுகள்ங்கிற வழக்கு, காடுகள்னா என்ன அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் நம்ம போக போக படிக்கலாம். இந்த வழக்கு நம்ம படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வழக்கை உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்லலாம் கேட்பாங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி ஜென்ரலாக எழுதுகிறாங்களா, ப்ரிலிம்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஆல் இண்டியா சர்வீஸ், இந்த மாதிரியான வழக்குகளில் ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்பாங்க, இன்டர்வியூலும் கேட்பாங்க. மெயின்ஸில் சில இதில் நீங்கள் ஃபேக்ட்ஸை யூஸ் பண்ணலாம் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா. அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா யூபிஎஸ்சி, அதில் யூபிஎஸ்சிலே தான் சேர்த்து ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் எடுக்கிறாங்க. அதில் மெயினாக இந்த கேஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அவங்களுக்கு இந்த கேஸ் தெரிஞ்சிருக்கணும். இன்டர்வியூவில் கொஷின் கேட்குறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஈவன் ப்ரிலிம்ஸில் கூட கேட்குறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நெட் எக்ஸாம் லாவில் நெட் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், பிஹெச்டி படிக்கணும், இல்லைன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாக போகணும், இல்லைன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லாவில் நெட் எக்ஸாம் எழுதுகிறவங்க அவங்களுக்கு இந்த வழக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டிஎன் கோடவர்மன் அப்படிங்கிற இந்த வழக்கு காடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை கொடுத்த வழக்கு தான் இது. சரி, இந்த வழக்குக்குள்ளே நம்ம போகலாம். இப்போது இந்த கேஸோட வழக்கு மூலம் யாரால் எழுதுனா, கோடவர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரால் தான் இந்த வழக்கு வருது. இவர் 2016 வருஷம் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இவர் கேரளாவில் மலபார் பகுதி நிலம்பூர் கோவிலகம் என்னும் அரசு குடும்பத்தின் உறுப்பினர் ஆவார். இவர் கேரளாவில் மலபார் பகுதியில் நிலம்பூர் கோவிலகம் அப்படிங்கிற ஒரு அரசு குடும்பத்தில் உறுப்பினராக. இவர் சாதாரணமாக தாக்கல் செய்த வழக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு திருப்புமுனை வழக்காக, ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாக மாறியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கை நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இந்த வழக்கு தெரியலனா, அவங்க தாங்க எதிர்பார்க்குற ரேங்க் அவங்களுக்கு கிடைக்காமலோ இல்லை ஜாபு மிஸ் ஆகவோ வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வழக்கை பாருங்கள். சரி, இந்திய வனங்களை பாதுகாப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க தலையீடாக இது அமைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது 1995 வருஷத்தில் தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூருங்கிற இடத்துல நிறைய ஓல்டு காடுகள்லாம் இருக்கும்ல, பழமையான காடுகள், அதெல்லாம் அழிக்கிறத கண்டு யார் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா, கோடவர்மன் அப்படிங்கிறவர் ரொம்ப மனவேதனை அடைகிறார். அத்தகைய காடுகள் அமைந்த பகுதி நிலம்பக கோவிலகத்தின் ஜென்மம், அதாவது முழுமையான சொத்தியல் உரிமை கொண்ட நிலங்களாகும். அந்த மாதிரி ஒரு முழுமையான சொத்தியல் உரிமை கொண்ட லேண்ட்னு சொல்கிறாங்க. அத்தகைய நிலங்களை கேரள மாநில அரசு 1969 ஆண்டின் கூடலூர் ஜென்மம் சொத்துக்கள், அதாவது ஒழிப்பு மற்றும் ரயத்துவாரிக்கு மாற்றுதல் சட்டத்தை ஏற்றி எடுத்துக்கொண்டது. ஸோ கேரளா 1969 வருஷம் இப்படி ஒரு கூடலூர் ஜென்மம் சொத்துக்கள் ஒழிப்பு மற்றும் ரயத்துவாரி மாற்றுதல் அப்படிங்கிற வழக்கு மூலமாக இத்தகைய பகுதியை எடுத்துக்கிச்சுன்னு சொல்கிறாங்க. இருப்பினும் கேரளாவால் இந்த கூடலூர் பகுதியில் உள்ள இந்த பழமையான காடுகளை பாதுகாக்க இயலவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன்தோ அவங்க சட்டம் இயற்றி அந்த லேண்டை எடுத்துக்கிட்டால் கூட அந்த காட்டை யாரால் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் முடியலன்னா கேரளாவால் பராமரிக்க முடியல. அதனால் அந்த அரசாங்கத்தோட டைரக்ட் கண்ட்ரோலில் அதை பாதுகாக்க முடியறதுனால அதில் உள்ள ஏராளமான மரங்கள் ஈஸியாக வெட்டப்பட்டு
மரத்துண்டு வந்து மலைச்சரிவுகளில் உருட்டப்பட்டு நெடுஞ்சாலையின் ஓரத்தில் மைல் கணக்கில் அடுக்கி வைக்கப்படுது. அதாவது அது ஈஸியாக வெட்டி நெடுஞ்சாலையின் ஓரத்தில் மைல் கணக்கில் வெட்டி வச்சுருக்காங்க. அப்போ கேட்குறதுக்கு நாதியே இல்லாமல் அந்த மரங்களை ஈஸியாக டக்கு டக்குன்னு வெட்டி அவங்களோட லாபத்துக்காக வெட்டி அடுக்கி வச்சுருந்துருக்காங்க. இது கண்டுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இது தொடர்பாக தான் வந்து என்ன சொல்கிறாரு, கோடவர்மன் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. அப்போது இது வந்து வர்மா, அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் வர்மா அவரோட ஆயம்னா பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜட்ஜஸ் அமர்ந்திருக்கிறத வந்து பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த யாரோட பெஞ்சுக்கு இந்த கேஸ் வருதுன்னா வர்மா, சீஃப் ஜஸ்டிஸ் வர்மா அவங்களோட பெஞ்சுக்கு தான் இந்த கேஸ் வருது 1996 வருஷம். அப்போ நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள எல்லா காடுலேயும் வந்து மரத்தை ஈஸியாக வெட்டுறாங்க. அதாவது காட்டுக்குள்ளே போயிட்டு காடு அல்லாத நோக்கத்திற்காக இந்த மாதிரி மரங்களை வெட்டுறதை நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால உத்தரவு வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்காங்க. இத்தகைய இடைக்கால உத்தரவு காடு என்று சொல்லின் பொருளை வந்து மறுவரையறை செய்தது. அதாவது நம்ம ஒரு ஃபாரஸ்ட் லேண்டில் போய் நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக, அதாவது காட்டுக்குள்ளே போயிட்டு காடு அல்லாத நோக்கத்திற்காக ஒரு செயலை செய்கிறத வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இடைக்கால தடையை வந்து யார் கொடுத்தாங்கன்னா உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காடுங்கிறதுக்கான டெஃபினிஷனை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, அதாவது நம்ம டிக்ஷனரிலாம் வச்சுருப்போம்ல, டிக்ஷனரியில் காடுனா என்ன மீனிங் கொடுத்துருக்காங்களோ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் காடு அப்படிங்கிறதுக்கான பொருளை வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ காடுனா என்ன டெஃபினிஷன், டிக்ஷனரியில் என்ன டெஃபினேஷன், ஃபாரஸ்ட்டு, அதாவது காடுக்கு டிக்ஷனரியில் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த டெஃபினிஷனை தான் நீங்கள் வந்து காட்டுக்கான டெஃபினிஷனாக எடுத்துக்கணும். அதாவது மோஸ்ட்லி சட்டத்தில் எப்படி இருக்கும்னா, சட்டத்தில் ஆக்டில் வந்து காடுனா இதுன்னா டெஃபினிஷன் கொடுத்துருந்தா அதுதான் காடுன்னு எடுத்துப்போம். ஆனால் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, காடுக்கு நீங்கள் டிக்ஷனரியில் என்ன பொருள் இருக்கோ, வரையறை இருக்கோ, அதை தான் நீங்கள் வந்து காடுங்கிறதுக்கான மீனிங்காக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா தான் நிறைய இந்தியா தேவையில்லாத மரங்கள் வெட்டப்படுறதை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும், காடுங்கிறதுக்கான மீனிங் டெஃபினிஷன், அதாவது அகராதியில், அதாவது டிக்ஷனரியில் வந்து காடுக்கான டெஃபினிஷனை பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஏதாவது மரம் செடி கொடிகள்லாம் வந்து ஒரு பகுதியில் அடர்ந்து வளர்ந்துருந்தா அதை வந்து காடுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ஷனரியில் வந்து லிபரலாக மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது தாராள பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டத்தில். இந்த மாதிரி லிபரல் மீனிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லிபரல் மீனிங் உள்ள ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கும் போது காடுக்கான டெஃபினிஷன் அதிகமாகிறதுனால நிறைய மரங்களை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். இதுதான் இதனுடைய நோக்கம். ஸோ இந்த மாதிரி சொன்னதுனால நிறைய மரங்களை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. அதாவது இந்த ஒரு வழக்கு இந்தியாவில் உள்ள பல மரங்களை காப்பாற்றிருக்கு, காடுகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வழக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மரங்களை காப்பாற்றின வழக்கு